வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா கேன் அண்ட் குட். இது எப்படி நாங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். இந்த யூசேஜ் என்ன மாதிரி எந்தெந்த இடங்களில் மாறுதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் இந்த காணொலியில் இதை சிம்பிளாக நீங்கள் ஒரு ஒன் வியூவில் எல்லாருமே நினைக்கிறது நாங்கள் ஈஸியாக ஓகே டைம் நார்மலாக எல்லாருக்குமே டைம் இருக்காது குயிக்காக. ஆனால் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஐயோ அப்படின்னே கேட்டு படிக்கவும் வேண்டிய நாங்கள் டைம் பிஸியாக இருப்போம், அப்போ படிக்க மாட்டோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான முறையில் குறுகிய நேரத்தில் நான் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நான் கணக்கு கதைக்காமல் கண்டென்ட்டுகளை போகிறேன். ஓகே, கேனண்டா தமிழில் முடியும், ஹுட்டண்டா முடிந்தது. இதுதான் தமிழ் மீனிங். நார்மலாகவே ஒரு அபிலிட்டி, அதாவது திறனை சொல்கிறதுக்கு தான் இந்த ஹேண்ட் குட் பயன்படுத்தப்படுகிறது. அதில் ஹேண்ட் ப்ரெசன்ட் அபிலிட்டியையும் குட் பாஸ்ட் அபிலிட்டியையும் தான் குறிக்கிறது. ப்ரெசன்ட்னா ப்ரெசண்டில் நடந்ததை நாங்கள் முடியாது அதை டிஸ்கிரைப் பண்ணுறது மாதிரி. குட் பாஸ்டில் நடந்து முடிஞ்சதை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது மாதிரி வரப்போகுது. ஓகே, நாங்கள் உதாரணத்தை பார்ப்போம். என்னால் ஓட முடியும். ஸோ என்னால் ஐ கேன் ரன். இது சிம்பிளாக இப்போ நடந்தது கேட்க நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டோட கதை கேட்க என்னால் ஓட முடியும்னு சொல்கிறது இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிறது. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஐ கேன் ரன். இதுவே நாங்கள் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது நான் அப்போ இருக்கைகள்லாம் நல்லா ஓடுவேன் தெரியுமா அப்படி சொல்லுவோமில்ல. அப்போ அதை சொல்லிக்க நாங்கள் ஹுட்டை யூஸ் பண்ணுவோம். என்னை அது பாஸ்ட் அபிலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ என்னால் ஓட முடிந்தது, ஐ குட் ரன். ஸோ அது பாஸ்ட் அபிலிட்டியை குறிக்கிறதா அமையும். ஓகே, இதனால் உங்களுக்கு சிம்பிளாக இந்த உதாரணத்திலேயே உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். இப்போ நாங்கள் நார்மலாக இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சோம்ட்டா உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வசனம் தேவையோ அதை நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாக நீங்கள் எல்லா வசனத்தையுமே உருவாக்கி கொள்ளலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன ஐ, வி, ஜூ, தே, ஹி, ஷி, இட். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்ததாக ஹேண்ட் வரும் அல்லது ஹுட் வரும். அது உங்களோட வசனம் எந்த நிலையில் உள்ளதுன்றதை பார்த்து அது அமைய போகுது. அதுக்குங்களை வேர்ப்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும். ஸோ வேர்ப் எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வரப்போகுது. இப்போ ரன்னுண்டா ரன், சிங்கண்டா சிங், ரீட்டுண்டா ரீட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மிலேயே வரப்போகுது. ஓகே, உங்களுக்கு ரெண்டு உதாரணத்தை எக்ஸ்ட்ராவாக பார்க்கும். என்னால் இதை செய்ய முடியும். என்ன ஃபார்மேட்டங்களுக்கு சப்ஜெக்ட் வரும், இல்லை ஹேனோ ஹுட்டோ வரும். என்னால் இதை செய்ய முடியும் எப்போ நடக்குது, இப்போ ப்ரெசன்ட். ஸோ கேன் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஐ கேன் டூ திஸ். இதை என்னால் செய்ய முடிந்தது, என்ன நடந்து முடிஞ்சுது. ஸோ ஃபாஸ்ட், ஐ குட் டூ திஸ். ஓகே, அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். அவளால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். she can speak English fluently. ஓகே, உங்களுக்கு இது நீங்களே சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் எனக்கு மிக்க சந்தோஷம். அடுத்த வசனத்தை பாருங்க. அவளால் சிறு வயதில் ஆங்கிலம் பேச முடிந்தது. ஸோ இது ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹுட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவளால் சிறு வயதில் ஆங்கிலம் பேச முடிந்தது. இங்கே சப்ஜெக்ட் என்ன, அவள். ஸோ she could speak English when she was a child. அவள் சிறு வயதில் இருக்கும்போது அவளால் இங்கிலீஷ் சரளமாக பேச முடிந்தது. ஓகே, உங்களுக்கு இதில் ஹேண்ட் அண்ட் குட்டை எப்படி செப்பரேட் பண்ணி பார்க்குறதுன்றது விளங்கி இருக்குமென்று நம்புது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தது ஹேண்ட் குட்டையும் நாங்கள் பாசிட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணினா என்ன மாதிரி வருமெண்டு. அதே மாதிரி நெகட்டிவாக வரைக்க என்ன மாதிரி வரும், என்ன ஃபார்மேட்டில் வர போகிறோன்றதை பார்ப்போம். முதல் நாங்கள் ஃபார்மேட்டை பார்ப்போம். சப்ஜெக்ட் வரும், அதோட ஹேண்ட் வரும், ஹுட் வரும். அதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் வருது. ஹேண்ட் வந்தால் அதோட நோட் சேர்ப்போம், ஹுட் வந்தால் அதோட நோட் சேர்ப்போம். பிறகு பழமை மாதிரியே போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரப்போகுது. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். முதலாவது எனக்கு நீந்த தெரியாது. இதே நாங்கள் எனக்கு நீந்த தெரியுமாண்டா என்னென்னு சொல்லியிருப்போம், ஐ கேன் ஸ்விம்னு சொல்லியிருப்போம். இது எனக்கு நீந்த தெரியாது. ஸோ நாங்கள் என்னென்னு சொல்ல போகிறோம்,
கேனோட வந்து நோட் சேர்க்க போகிறோம். கேனோட வந்து நாங்கள் நோட் சேர்த்தா வந்து அதை எப்படி வாசிப்போம்டா, ஹேனோட வந்து நாங்கள் என்னோட்டியை வந்து ஃபுல்லாக சேர்த்து எழுதமெண்டா ஹேண்ட் நோட்டுன்னு வாசிப்போம். இதே வந்து ஹேனோட வந்து நாங்கள் அப்போஸ்ட்ரோஃபி T போட்டு யூஸ் பண்ணினோம்டா ஹேண்ட் வாசிப்போம். அதே மாதிரி தான் வந்து ஹுட் நோட்டுக்கு நோட்டை ஃபுல்லாக எழுதி பார்த்தோம்டா ஹுட் நோட்டுன்னு போடுவோம். அப்போஸ்ட்ரோஃபி T போட்டுட்டு நாங்கள் என்னென்று வாசிப்போம்டா ஹுடுன்னு வாசிப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நீந்த தெரியாது. சப்ஜெக்ட் என்ன, ஐ. வேர்ப் என்ன, ஜூம். ஓகே, இதில் வந்து எங்களை நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஹெல்பிங் பேக் வந்து ஹேனோட வந்து நெகட்டிவ் நிறைய நோட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐ கேன் நாட் ஜூம், இதை நீங்கள் வந்து ஐ கான் ஜூம் வந்து எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி ஹுட் நோட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்ண்டா, எனக்கு 5 வயதில் நீந்த தெரியாது. ஏன் நான் 5 வயதில் நீந்த தெரியாதுன்னு போட்டிருக்கிறேன்? ஹுட் நோட் வந்து நாங்கள் பாஸ்ட் அபிலிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஹுட்டை தான் பாவிப்போம். ஸோ நான் அதை வந்து ஃபாஸ்ட்டாகவே அந்த சென்டென்ஸை கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு 5 வயதில் நீந்த தெரியாது. எனக்குன்றது வந்து ஐ, ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹுட் நோட், வெர்ப் வந்து ஜூம். ஓகே, ஐ குட் நாட் ஜூம் வென் ஐ 5. ஓகே, எனக்கு 5 வயது இருக்க நீந்த தெரியாது. ஓகே, இன்னும் ஒரு 2 உதாரணத்தை பார்ப்போம். என்னால் ஓட முடியாது. ஐ கான்ட் ரன். என்னால் ஓட முடியவில்லை. நேற்றோ இல்லாட்டி கொஞ்சம் படிக்கோ எங்களுக்கு வந்து எனக்கு ஓட முடியாது அந்த டைம்ண்டா நாங்கள் என்ன சொல்லுவோம், ஐ குட் நாட் ரன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இதில் வந்து நான் வந்து குடன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட போட்டினா தான் வந்து நீங்கள் ஹுட் நோட்டு வாசிக்கணும். அப்போஸ்ட்ரோஃபி T போட்டிங்கன்னா குடுன்னு வாசிக்கணும். ஸோ என்னால் ஓட முடியவில்லை, ஐ குடன்ட் ரன். ஓகே, மற்றொரு பார்ப்போம். அவனால் பாட முடியாது, ஹி கான்ட் சிங். அவனால் பாட முடியவில்லை, இது வந்து நேற்றோ இல்லாத கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் நடந்தது. வந்து அவனால் பாட முடியவில்லை பாஸ்ட் அபிலிட்டி. ஸோ ஹி குடன்ட் சிங், ஹி குடன்ட் சிங். ஓகே, உங்களுக்கு வந்து ஹுட் வந்து ஹுட் அண்ட் ஹேண்ட் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் என்ன ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்க வந்து நீங்கள் முதல் இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சு நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்க பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் போக விட்டே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்களே கதைக்க பழகிட்டீங்க. நீங்கள் நினைப்பீங்க நானாக கதைக்கிறேன்னு நீங்கள் உங்களையே வந்து அதை சேர்த்து பார்ப்பீங்க.